எப்படி இருக்கிறது? தனுஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவந்திருக்கும் தெரே இஸ்க் மைன். கதாநாயகி சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அவர் பிஹெச்டி பண்ணுவதற்காக மிக தீவிரமான மனநிலை கொண்டவரை மாற்றிவிடலாம்ட்டு ஒரு தீசிஸ் எழுதி அவருடைய எக்ஸாமினரிடம் சப்மிட் பண்ணுகிறார். ஆனால் அந்த எக்ஸாமினரோ நீ ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி விடுகிறார். அதற்கு கதாநாயகியை தேர்ந்தெடுத்த சப்ஜெக்ட் தான் மிக கோபமான லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தனுஷ். ஆனால் தனுஷ் கதாநாயகியை பார்த்த அந்த கணத்திலேயே லவ் பண்ணி விடுகிறார். அதை கதாநாயகியிடமும் சொல்லிவிடுகிறார். ஆனால் கதாநாயகியோ நீ வேணால் லவ் பண்ணிக்கோ, நான் பிஹெச்டி வாங்க என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் தான் நீ என்ற அளவில் சொல்லிவிடுகிறார். பின் தனுஷ் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்து ஃபைட்டர் ஜெட் பைலட் ஆகிவிடுகிறார். அங்கேயும் அதே வயலண்ட் மூடில் இருக்கிறார். அவருடைய ஒரு செயலால் இந்தியா சீனா போரே வந்துவிடும் நிலைமையாக வந்துவிடுகிறது. எனவே அவருடைய சீனியர் நீ உன் மனநிலையை நல்ல ஒரு சைக்காலஜி டாக்டரிடம் எக்ஸாமின் செஞ்சுட்டு சர்டிஃபிகேட் வான்னு அனுப்பிவிடுகிறார். அவரை எக்ஸாமின் செய்ய வந்த டாக்டர் தான் கதாநாயகி. லா காலேஜில் தனுஷின் முடிவினால் ஏற்படும் விளைவுகள் தான் படம். தனுஷின் மனநிலை சரியாக இருக்கிறதா என்று கதாநாயகி சர்டிஃபிகேட் கொடுத்தாரா இல்லை என்பதுதான் கிளைமேக்ஸ். படம் கொஞ்சம் பழைய பாணியில் இருந்தாலும் நடிகர்கள் அனைவரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். முக்கியமாக பிரகாஷ்ராஜ், கதாநாயகி இருவரும் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். அப்போ தனுஷ் ஒரு மகா நடிகன்ட்டு சொல்லிதான் தெரிய வேண்டுமா? முழு படத்தையும் அவர்தான் தாங்கி நிற்கிறார். படத்தில் சில வசனங்கள் மிக நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. அதிலும் அவர் கதாநாயகியிடம் சொல்லும் ஒரு வசனம் மிக நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. அந்த வசனத்தை சொன்னால் முழு கதையும் தெரிந்துவிடும் என்பதால் நீங்களே தியேட்டரில் படம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் படம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நல்ல படம்தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.